heaven. Thank you, my dear father, said Miranda. Now tell me, sir, your reason for raising this sea storm. ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொன்னாலாம் மிராண்டா. இப்போ சொல்லுங்கப்பா, எதுக்காக இந்த கடற் சூறாவளியை உண்டாக்கியிருக்கீங்க? No then, said her father. அப்படியாம்மா, தெரிஞ்சுக்கோ. That by means of this storm, my enemies, the king of Naples and my cruel brother, are cast ashore upon this island. நான் எதுக்காக உருவாக்கியிருக்கேன்றதை தெரிஞ்சுக்கோ. என்னுடைய எதிரி இருக்கான் இல்லையா, அந்த நேபிள்ஸ் நாட்டு ராஜாவும் என்னுடைய தம்பியும், கொடிய தம்பி, குரூயல்னா என்ன, கொடிய தம்பியும் இந்த கப்பலில் தான் இருக்காங்க. அவங்க என்ன ஆக போகிறாங்க, இந்த தீவோட கரையில் வந்து சேர போகிறாங்க அப்படின்னு சொன்னார். Having so said, Prospero gently touched his daughter with his magic wand. ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ப்ராஸ்பரோ என்ன பண்ணாராம், தன்னோட கையில் இருக்கிற மந்திரக்கோல் மேஜிக் வேண்டை எடுத்து மெதுவாக தன்னுடைய மகளை தொட்டாராம். அண்ட் ஷி ஃபெல் ஃபாஸ்ட் அஸ்லீப். அந்த மந்திரக்கோலோட சக்தினால் அவள் என்ன ஆயிடுச்சான், அவள் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாளாம். ஃபார் த ஸ்பிரிட் ஏரியல் ஜஸ்ட் தென் presented himself before his master. அவள் தூங்கின உடனே ப்ராஸ்பரோ முன்னாடி யார் தோன்றியதான், ஏரியல்ன்ற ஆவி வந்து அவர் முன்னாடி தோன்றிச்சான். எதுக்காக? டு கிவ் an account of the tempest. அவங்க என்ன உண்டாக்கினாங்க, அந்த கடல் சூறாவளியை உண்டாக்கினாங்க இல்லையா, அதை பற்றி சொல்கிறதுக்காக தன்னுடைய மாஸ்டர் முன்னாடி ஏரியல் தோன்றிச்சான். அண்ட் ஹவு ஹி ஹேட் டிஸ்போஸ்ட் ஆஃப் த ஷிப்ஸ் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலில் வந்தவங்க எல்லாரையும் எப்படி அப்புறப்படுத்தியது அப்படின்னு சொல்கிறதுக்காக மாஸ்டர் முன்னாடி தோன்றிச்சான். அண்ட் தோ த ஸ்பிரிட்ஸ் வேர் ஆல்வேஸ் இன்விசிபிள் டு மிராண்டா. ஒரு ஆவி கூட மிராண்டாவோட கண்ணுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டாரா அவங்களுடைய தந்தை. Prospero did not choose she should hear him holding conversation with the empty air. ஏன் அப்படி பண்ணினாராம்? ஏன்னா தன்னுடைய தந்தை வந்து வெற்று காட்டில் யார் கூடயோ பேசுறத வந்து தான் மகள் பார்க்கக்கூடாது, ஆவிங்க கூட பேசுறது எதையும் தான் மகள் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சதுனால தன்னுடைய மகளை ஆழ்ந்த நித்திரைக்குள்ளார அனுப்பிவிட்டார். Well, my brave spirit, said Prospero to Ariel. Prospero ஏரியலை பார்த்து என்னன்னு சொல்கிறாரு, என்னுடைய வலிமை மிக்க ஆவியே அப்படின்னு கூப்பிடுறாரு. How have you performed your task? உன்னுடைய செயலை எப்படி நீ சிறப்பாக செஞ்சுருக்க சொல்லு அப்படிங்கிறார். ஏரியல் gave a lively description of the storm. உடனே ஏரியல் என்ன பண்ணுச்சு, ஒரு நேரலை வர்ணனை மாதிரி புயலை பற்றி சொல்ல ஆரம்பிச்சுதான். அண்ட் ஆஃப் த டெரர்ஸ் ஆஃப் த மெரைனர்ஸ். புயலை பற்றி மட்டும் இல்லாமல் மெரைனர்ஸ்னால் யார், கப்பலோட்டிகள் எல்லாம் எப்படி பயந்தாங்க அப்படின்றதையும் சொல்லுதான். அண்ட் ஹவு த கிங்ஸ் சன் Ferdinand was the first who leaped into the sea. மரைனர்ஸ் மட்டும் இல்லாமல் கப்பலில் இருந்து எல்லாருமே பயந்து போயிட்டாங்களாம். அதில் ஆளா கிங் ஆஃப் நேபிள்ஸோட சன் யார், ஃபெர்டினாண்ட். அவன் தான் ஆளாக என்ன பண்ணினானா, கடலுக்குள்ள குதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிச்சான். And his father thought he saw his dear son swallowed up by the waves and lost. அவங்க அப்பா அவனை பார்த்த உடனே என்ன நினைக்கிறார், ஐயோ தன்னுடைய மகன் வந்து கடலில் குதிச்சான், அவன் அப்படியே அதில் முழுகி இறந்துட்டான் அப்படின்னு நினச்சிருக்காரு அப்படின்றதையும் சொல்லுதான். பட் he is safe. ஆனால் அவன் பாதுகாப்பாக தான் இருக்கிறான். said Ariel in a corner of the isle. எங்கே பாதுகாப்பாக இருக்கிறான், இந்த தீவோட ஒரு மூலையில் அவன் பாதுகாப்பாக இருக்கிறான். sadly lamenting the loss of the king his father. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், தன்னுடைய தந்தை இறந்துட்டாரு அப்படின்றதுல துக்கம் அனுஷ்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த ஏரியல். That is my delicate Ariel, said Prospero. ரொம்ப நல்லது செஞ்ச ஏரியல் அப்படின்னு Prospero சொல்கிறாராம். Bring him here. அவனை இங்கே கூட்டிகிட்டு வா. My daughter must see this young prince. அந்த இளவரசனை என்னுடைய மகள் பார்க்கணும், அதனால் இங்கே கூட்டின்னு வா அப்படின்னு Prospero சொல்கிறார். Where is the king and my brother? அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன கேட்குறாரு, என்னுடைய தம்பியும் நேபிள்ஸ் நாட்டு ராஜாவும் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. I left them, answered Ariel, searching for Ferdinand. அவங்கள நான் அங்கேயே விட்டுட்டேன், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபெர்டினாண்டை தேடிட்டு இருக்காங்க. whom they have little hopes of finding. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, இருந்தாலும் தேடுறாங்க. thinking they saw him
perish. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க பார்க்கும்போது கடலில் குதிச்சான் இல்லையா, அதனால் கடலில் குதிச்சு அவன் இறந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கையில் தேடிட்டு இருக்காங்களாம். ஆஃப் த ஷிப்ஸ் crew not one is missing. அது மட்டும் இல்லை, அந்த கப்பலில் இருந்த எல்லா ஊழியர்களும் பத்திரமா இருக்காங்க, ஒருத்தர் கூட காணாமல் போகலை. though each one thinks himself the only one saved. ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, தான் மட்டும்தான் உயிரோடு இருக்கோம், மிச்சம் எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் த ஷிப், அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலை நான் என்ன பண்ணினேன் தெரியுமா, தோ இன்விசிபிள் டு தேம், ஒருத்தருடைய கண்ணுக்கும் அது புலப்படவில்லை. சேஃப் இன் தி ஹார்பர், அந்த கப்பலை நான் எங்கே வச்சிருக்கிறேன், ஹார்பரில், துறைமுகம். ஹார்பர்னா என்ன, துறைமுகத்தில் பத்திரமா வச்சிருக்கேன். ஏரியல் தென் வென்ட் டு ஃபெச் ஃபெர்டினாண்ட். இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே ஏரியல் மாஸ்டர் சொன்னார் இல்லையா, ஃபெர்டினாண்டை கூட்டிகிட்டு வான்னு, உடனே போய் ஃபெர்டினாண்டை கூட்டிகிட்டு வர புறப்பட்டுச்சான். ஓ மை யங் ஜென்டில்மேன் செட் ஏரியல், நற்பண்புகள் கொண்ட வாலிபனே அப்படின்னு ஃபெர்டினாண்ட் முன்னாடி போய் கூப்பிடுதான். ஃபெர்டினாண்ட் இப்படி பார்க்குறானா, என்னடா நம்ம முன்னாடி எந்த உருவமும் இல்லை, குரல் மட்டும் கேட்குதேன்னு அந்த திசையை நோக்கி பார்க்குறானா. ஐ வில் சூன் மூவ் யூ, நான் கண்டிப்பாக உங்களை சீக்கிரம் இங்கேருந்து அப்புறப்படுத்திடுவேன். யூ மஸ்ட் பி ப்ராட், உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஐ ஃபைன் ஃபார் த லேடி மிராண்டா டு ஹாவ் அ சைட் ஆஃப் யுவர் பிரட்டி. மிராண்டா உங்களுடைய அழகிய தோற்றத்தை பார்க்கணும். கமான் சார், ஃபாலோ மீ, வாங்க ஐயா, என்னையே பின்தொடர்ந்து வாங்க அப்படின்னு ஏரியல் சொல்லுதான். ஃபெர்டினாண்ட் என்ன நினைக்கிறான், என்னடா உருவம் எதுவுமே இல்லை, ஏதோ பேசுது, சரி நாமளும் பின்தொடர்ந்து போவோன்னு அவனும் முடிவு பண்ணுறான். He followed in amazement the sound of Ariel's voice. ரொம்ப வியப்படைஞ்சிட்டு ஏரியலோட குரலையே பின்தொடர்ந்து போகிறானா. Till it led him to Prospero and Miranda. அந்த குரல் எது வரைக்கும் அவனை கூட்டிகிட்டு போயிடுச்சான், ப்ராஸ்பரோ மிராண்டா கிட்டேயும். Who was sitting under the shade of a large tree. ப்ராஸ்பரோ மிராண்டாவும் எங்கே இருக்காங்களாம், ஒரு மரத்தடியில் நிழலில் உட்காந்துட்டு இருக்காங்களாம். Now Miranda never seen a man before. அவங்களுடைய அப்பாவை தவிர்த்து இது வரைக்கும் அவள் யாருமே மனுஷங்களை பார்த்ததே இல்லையா, எக்ஸப்ட் ஹர் ஓன் ஃபாதர். அவள் பார்த்ததுலேயே ஒரே ஒரு மனுஷ உருவம் யார், அவங்க அப்பா மட்டும்தான். மிராண்டா said Prospero, tell me what you are looking at yonder. அப்பா கேட்குறார், மிராண்டா என்னம்மா பார்க்குறாங்க தொலைவில், யாண்டர்னா கொஞ்சம் தொலைவில், சம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஓ ஃபாதர் said Miranda in a strange surprise. ஐயோ அப்பா அப்படின்ட்டு வியப்பில் சொல்கிறாளாம். ஷுவர்லி தட் இஸ் அ ஸ்பிரிட், கண்டிப்பாக அது ஒரு ஆவிதான்ப்பா. லார்ட் how it looks about, கடவுளே அது எப்படி பார்க்குது. பிலீவ் மீ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கிரியேச்சர். அப்பா என்னை நம்புங்கப்பா, அது ரொம்ப அழகான படைப்பாக இருக்குது. இஸ் இட் நாட் அ ஸ்பிரிட், அது ஆவி இல்லையாப்பா அப்படின்னு கேட்குறாளாம். No girl answered her father. இல்லம்மா அது ஆவி இல்லை. It eats and sleeps and has senses such as we have. அது நம்மள மாதிரியே சாப்பிடும், தூங்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்படி ஐம்புலன்கள் இருக்கோ அதுக்கும் இருக்குமா. This young man you see was in the ship. நீ இப்போ பார்க்குற இல்லையா, அவன் ஒரு வாலிபன். அவன் எங்கே இருந்தான், அந்த கப்பலில் இருந்தவன். He is somewhat altered by grief. அவன் இப்போ எப்படி இருக்கான், அவனுடைய சோகத்தினால இப்படி இருக்கான். Or you might call him a handsome person. அவன் இந்த சோகம் இல்லைன்னா அவன் ரொம்ப அழகான வாலிபன்மா. He has lost his companion. அவன் என்ன ஆச்சு, கப்பலில் அவன் கூட வந்தவங்களெல்லாம் கம்பேனியன்ஸ்னால் உடன் வந்தவர்கள் எல்லாரையும் தொலைச்சிட்டாம்மா. and is wandering about to find them. அவன் இப்போ எப்படி எதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கான் தெரியுமா, அவன் கூட வந்தவங்களெல்லாம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கான். Miranda, who thought all men had grey faces and grey beards like her father. மிராண்டா இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாரா, எல்லா மனுஷங்களுக்கும் அப்பா மாதிரியே ஒரு சோகமான முகம். கிரே ஃபேஸ்லாம் என்ன, சோகமான முகமும், கிரே பியர்ட்ஸ் வெளுத்து போன தாடியாக தான் இருப்பாங்க, தான் அப்பா மாதிரின்னு நினச்சா. was delighted with the appearance of this beautiful young prince. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் தான் கண்ணு முன்னாடி ஒரு அழகான வாலிபன் நிற்கிறானே அப்படின்னு நினச்ச உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான்.
பியூட்டிஃபுல் யங் பிரின்ஸ். அந்த இளவரசன் எப்படி இருந்தான்? ரொம்ப அழகாக இருந்தான். அண்ட் ஃபர்டினாண்ட் சீயிங் சச் அ லவ்லி லேடி இன் திஸ் டெசர்ட் பிளேஸ். ஃபர்டினாண்ட்க்கும் எப்படி இருக்குதான், இவ்வளோ அழகான ஒரு பெண்ணு, அதுவும் ஆளாரம் இல்லாத இந்த இடத்துல இவ்வளோ அழகான ஒருத்தி இருப்பாளா அப்படின்னு பார்க்குறானா. And from the strange sounds he had heard, அவன் முதல்லையே வினோதமான சத்தங்கள்லாம் கேட்டான் இல்லையா, அதனால் அவனால் நம்ப முடியல. Expecting nothing but wonders, thought he was upon an enchanted island. அவன் என்ன நினைக்கிறான், இந்த தீவு ஒரு மந்திரத்தால் கட்டுப்பட்ட தீவு அப்படின்னு நினைக்கிறான். And that Miranda was the goddess of the place. அப்புறம் இந்த தீவுக்கே இவ தான் தேவதை போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான். And as such he began to address her. இவ தான் அந்த தீவுக்கே தேவதை நினச்சிட்டு அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். She timidly answered she was no goddess. அவள் வெக்கப்பட்டுட்டே சொல்கிறாளாம், நான் ஒன்றும் கடவுள் இல்லை, பட் a simple maid, நான் ஒரு சாதாரண பெண்ணு தான். And was going to give him an account of herself. தன்னை பற்றி அவன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வராளாம். When Prospero interrupted her, உடனே அப்பா நடுவில் இடை மறிக்கிறாராம், எதுவும் சொல்ல வேண்டான்ற மாதிரி. He was well pleased to find they admired each other. அப்பாவுக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கான், ஒருத்தர் வியந்து ரசிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பார்த்த உடனே. But to try Ferdinand's constancy, he resolved to throw some difficulties in their way. இந்த ஃபர்டினாண்ட் வந்து நிலையா இப்படியே இருப்பானா, மாறிடுவானா, கான்ஸ்டன்சினா மாறிடுவானா அப்படின்றத அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதுக்காக அவனுக்கு கஷ்டம் தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார். Therefore advancing forward, அவர் உடனே என்ன பண்ணார், தான் முடிவை செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக he addressed the prince with a stern air. உடனே அந்த இளவரசனை பார்த்து கடுமையாக சொல்கிறார். ஸ்டர்ன்னா கடுமையாக சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு? telling him he came to the island as a spy. நீ இங்கே எதுக்கு வந்திருக்க? ஒற்றனா தானே வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறார். to take it from him who was the lord of it. நான் இங்கே ராஜா மாதிரி இந்த தீவில் இருக்கிறேன், இந்த தீவையும் என் கையிலேருந்து பிடிங்கலான்னு தானே வந்திருக்கேன். follow me said he. அதனால என் பின்னாடியே வா. I will tie your neck and feet together. உன்னுடைய காலையும் கழுத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டிடுறேன். You shall drink sea water, shellfish, withered roots and husk of cod shall be your food. அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன்? கடல் தண்ணி, சீ வாட்டர்னா கடல் தண்ணி, ஷெல்ஃபிஷ் ஸ்டிப்பியோட மீனும், விதர்ட் ரூட்ஸ் காஞ்சி போன வேர்களும், ஹஸ்க்ஸ் ஆஃப் கார்ன்ஸ்னா சோளத்தோட உமியும், இதுதான் உன்னுடைய சாப்பாடு. நோ செட் ஃபர்டினாண்ட், முடியாது அப்படின்னு அவன் கத்துறான். ஐ வில் ரெசிஸ்ட் திஸ், நான் இதை எதிர்க்கிறேன் அப்படின்றான். அண்ட் ட்ரூ ஹிஸ் ஸ்வார்ட், அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இடுப்பில் இருக்கிற அந்த வாளை அப்படியே உருவுறான். பட் Prospero waving his magic wand fixed him to the spot where he stood. உடனே ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, அவர் கையில் இருக்கிற மந்திரக்கோலை வச்சு அவனை அப்படியே அவன் எங்கே நிற்கிறானோ அங்கேயே சிலை மாதிரி நிற்க வச்சுட்டாரான். so that he had no power to move. அதனால் அவனுக்கு சக்தியே இல்லையாம், ஏன்னா அவன் சிலை மாதிரி நின்றுட்டான் இல்லையா, அங்கேருந்து நகர்றதுக்கு சக்தியே இல்லாமல் அப்படியே நிற்கிறான். Miranda hung upon her father saying, why are you so ungentle? மிராண்டா என்ன பண்ணுறா, அப்பாவுடைய கழுத்தை கட்டிட்டு பிடிச்சி தொங்கிட்டு சொல்கிறாளாம், ஏன்பா நீங்கள் இப்படி இரக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க? have pity sir, பா கருணை காமிங்கப்பா. I will be his surety, நான் அவனுக்கு உத்தரவாதம் தரேன்ப்பா. this is the second man I ever saw. நான் பார்த்ததுலேயே மனுஷன்னு அவன் தான்ப்பா ரெண்டாவது மனுஷன். முதல்ல உங்களை பார்த்தேன்னா இப்போ அவனை பார்த்துருக்கேன். and to me he seems a true one. அவன் என்கிட்ட ரொம்ப உண்மையாக நடந்துக்கிறாருப்பா. silence said the father. one word more will make me chide you girl. வாய மூடுமா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோதான், எனக்கு கேட்ட கோபம் வந்து நான் உன்னை திட்டிடுவேன். சைல்டுனா திட்டிடுவேன். வாட்ஸ் அன் அட்வொகேட் ஃபார் அன் இம்போஸ்டர். யாருக்காக நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற? ஒரு மோசக்காரனுக்காகவா? யூ திங்க் தேர் ஆர் நோ மோர் சச் ஃபைன் மேன். நீ என்ன நினச்சின்னு இருக்கிற? இவனை மாதிரி அழகானவனோ நல்லவனோ வேறு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சின்னு இருக்க. ஹேவிங் சீன் ஒன்லி ஹிம் அண்ட் கேலிபன். நீ என்னையும் கேலிபனையும் மட்டும் பார்த்ததுனால உன் மனசில் இந்த மாதிரி தோணியிருக்கு.
This he said to prove his daughter's constancy. அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, தான் பொண்ணு எந்த அளவுக்கு நிலையா அவன் மேலே அன்பாக இருக்கிறான் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. And she replied, my affections are most humble. அதுக்கு மிராண்டா சொல்கிறா, அப்பா என்னுடைய பாசம் நேசம் எல்லாம் ரொம்ப பணிவானதுப்பா. I have no wish to see a goodlier man. இவனை தவிர்த்து எனக்கு வேறு யாரும் அழகானவனாவோ நல்லவனாவோ பார்க்கணுன்னு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாளாம். Come on young man, said Prospero to the prince. ஏம்பா இங்கே வா அப்படின்னு ப்ராஸ்பரோ ஃபெர்டினாண்டை பார்த்து கூப்பிடுறாராம். You have no power to disobey me. உனக்கு இங்கே எந்த அதிகாரமும் இல்லை, நான் சொல்கிற பேச்சு கேட்டு தான் நீ நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாராம். Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. உடனே அவனுக்கு என்ன வேலை கொடுக்குறாரு ப்ராஸ்பரோ? குவியலாக மரக்கட்டைகளை கொண்டு வந்து அடுக்கணும். பைல்னா குவியல். King's son not being much used to laborious work. அவன் ராஜா வீட்டு பையன் இல்லையா, அதனால் அவனுக்கு கடினமான வேலை செஞ்சு பழக்கமே இல்லை. லபோரியஸ்னா கடினமான வேலை. மிராண்டா soon after found him almost dying with fatigue. அவனை வந்து ப்ராஸ்பரோக்கு கீழ்ப்படைஞ்சு கட்டைகள் எல்லாம் கொண்டு வந்து அடுக்கிறானா, அவனுக்கு என்ன ஆயிடுச்சோ ரொம்ப ஓவர் டயர்ட் ஆயிட்டானா, எக்ஸாஸ்ட் ஆயிட்டானா. ஃபேட்டிக்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டான், அப்படியே சோர்ந்து போய் மயக்க அடிச்சு விழுற நிலைமைக்கு வந்துட்டானா. அலாஸ் said she, do not work so hard. போதும், நீங்கள் ரொம்ப கடினமாக வேலை செய்கிறீங்க, இவ்வளோ கடினமாக வேலை செய்யாதீங்க. My father is at his studies. எங்கள் அப்பா இங்கே இல்லை, அவர் படிக்க போயிருக்காரு. He is safe for these 3 hours. அவர் ஸ்டடி ரூம் போயிட்டாருன்னா குறைஞ்சது 3 மணி நேரம் வெளியில் வரமாட்டார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ப்ரே ரெஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் இவ்வளோ கடினமாக வேலை செய்யாமல் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு மிராண்டா சொல்கிறாளாம்.